எல்லாருக்கும் வணக்கம். நான் நம்ம தேனி தென்றல் சேனல்லேருந்து பூங்குடி பேசுகிறேன். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மக்கிட்ட இருக்கிற ஒரே ஒரு ப்ளவுஸ் பிட்டை வச்சு ஒரு 1 இயர் பேபிக்கு எப்படி ஃப்ராக்கு சூப்பராக அழகாக தைக்கிறதுங்கிறத தான் பார்க்க போகிறோம். இதில் வந்து ஷோல்டர் கிடையாது, கழுத்து கிடையாது, நீங்கள் கன்ஃபியூஷன் ஆகிற அளவுகள் எதுவுமே கிடையாது. ஓகேங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு அடுத்து வந்து நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இதோட அளவு நான் எவ்வளோ எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அகலம் 7 இன்ச்சு. ஓகேங்களா? இதனுடைய உயரம் வந்து 5.5 இன்ச்சு. அகலம் 7 இன்ச்சு, உயரம் 5.5 இன்ச்சு. இடுப்பு பகுதியில் 1/2 இன்ச்சு குறைச்சிருக்கிறேன். அதனால் இடுப்பு பகுதியில் வந்து 6.5 இன்ச்சு 4ஆக ஃபோல்டு பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்ததும் நமக்கு பின்துண்டு முன்துண்டுன்ற மாதிரி நமக்கு 2 பீஸ் கிடச்சிரும். 4ஆக மடித்து போட்டிருக்கிறதுனால. பார்த்துக்கோங்க, நம்ம கட் பண்ணதும் 2 பீஸு இது மாதிரி நமக்கு கிடச்சிருச்சு. இப்போது லைனிங் கிளாத்து அப்படிங்கும்போது நம்ம மெயின் கிளாத் அளவுக்கு சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் எடுக்க தேவையே கிடையாது. இது வந்து நான் மொத்த உயரம் கீழே வைக்க போகிறது 14 இன்ச்சு மெயின் கிளாத்தில். அதனால் இதில் வந்து நான் 12 இன்ச்சு 2 இன்ச்சு கம்மி பண்ணி 12 இன்ச்சு வச்சுக்கிறேன். நம்மளுடைய இடுப்போடைய அகலம் பார்த்திங்கன்னா, இப்போ நான் இது 2ஆக ஃபோல்டு பண்ணியிருக்கிறேன். 17 இன்ச்சு இருக்குது எனக்கு டோட்டல் அகலம். நமக்கு இடுப்பு வந்து எவ்வளோ இருந்துச்சு? 13 இன்ச்சு. 6.5 + 6.5 13 இன்ச்சு. 2 பக்கமும் நான் 2 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு கீழே இருந்து இந்த மாதிரி நான் கிராஸாக இது பண்ணிக்கிறேன். நம்ம அம்பர்லா கட் சுடிதார்லாம் இது பண்ணுவோம் இல்லையா, அது மாதிரி. குழந்தைங்களுக்கு இந்த அளவுக்கு போதும். இதை அப்படியே நாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு கீழ்ப்பகுதியில் கிராஸ் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு லைனிங் கிளாத் வந்து ரெடி ஆயிடுச்சு. நாம் கட் பண்ணிட்டோம். இப்போ நாம் மெயின் கிளாத் எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போது மெயின் கிளாத் வந்து நான் ஒரு சாரியிலேருந்து கட் பண்ணி எடுத்த நம்ம ப்ளவுஸ் பிட்டு ஒரு 80 சென்டிமீட்டருக்குள்ளே இருந்தால் கூட போதும். இப்போ நான் இது மாதிரி அதை 4ஆக மடித்து போட்டிருக்கிறேன். எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். நம்மளுடைய ப்ளவுஸ் பிட்டு வந்து 28 இன்ச்சு இருந்தாலே நமக்கு வந்து 70 சென்டிமீட்டர் இருக்கும். இது வந்து அந்த மாதிரி போட்டிருக்கிறேன் நான். பாருங்கள், இது எனக்கு 14 இன்ச்சு கரெக்டாக இருக்குது. என்னோடய சைஸுக்கு போதும். டபுளாக ஃபோல்டு பண்ணியிருக்கு இல்லையா, அதனால் இதை வந்து ஒரு இது ஃபுல்லாக அந்த கட் பண்ணி எடுத்துக்கிறேன். எனக்கு இது வந்து மொத்தம் 43 இன்ச்சு. இந்த நீளமாக எடுக்கிறது வந்து 43 இன்ச்சு இருக்குது என்கிட்ட. அந்த டிசைன் இருக்கிறத ஃபுல்லாகவே நான் அதை எடுத்துக்கிறேன். டிசைன் இல்லாத பகுதி பாதி என்கிட்ட இருக்குது. அதில் பாதியை மட்டும் நான் கட் பண்ணி, இதுவும் 14 இன்ச்சு உயரம்தான், 21 இன்ச்சு அகலம். அதனால் அது ஒரு 43, இது ஒரு 21, மொத்தம் 64 இன்ச்சு நமக்கு கிடச்சிக்கிச்சு. இப்போ பாருங்கள், நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, ஹிப்புக்கு மேலே டாப் பகுதிக்கு அதே அளவுக்கு நாம் மடித்து எடுத்துக்கிறோம். நமக்கு மிச்சம் இருக்கிறது இவ்வளோ தான் மிச்சம் இருக்குது மெயின் கிளாத்தில். ஓகே, இதை எப்படி ஸ்டிச் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு குழந்தைங்களுக்கு அப்படின்னாலே நம்ம ஒரே ப்ளைன் கிளாத்தாக இருந்தால் நல்லா இருக்காது. அதனால் இது மாதிரி அதுக்கு கான்ட்ராஸ்ட்டாக தெரிகிற மாதிரி நான் ஒரு கலர் வந்து சூஸ் பண்ணி எடுத்துருக்கிறேன். இதில் நான் த்ரெட் பைப்பிங் ஸ்ட்ரைட் பீஸ் தான் எடுத்திருக்கேன், கிராஸ் பீஸ் கிடையாது. ஒரு 1.5 இன்ச்சுக்குள்ளே இந்த பீஸை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு த்ரெட் பைப்பிங் நமக்கு அடிக்க தெரியும் இல்லையா, நான் சிங்கிள் ஃபூட்டர்லாம் மாட்டலை, டபுள் சைடு ஃபூட்டர் தான், அப்படியே தான் நான் அடிச்சிருக்கிறேன். இது மாதிரி அடிச்சுக்கலாம். இப்போது லைனிங் கிளாத்தோட எட்ஜில் வச்சு அடிக்கிறேன். பிசுறு பகுதியை பிசுறு பக்கம் வச்சுட்டு அந்த த்ரெட் வச்சு அடித்த பகுதி நம்மளுடைய லெஃப்ட் சைடில் இருக்குது. ஓகேங்களா? அதை அப்படியே நாம் அந்த ஸ்டிச்சிங் எங்கே இருக்கோ அதே இடத்துல வந்து நம்ம போடுறோம். இப்போ மெயின் கிளாத்தை இதுக்கு மேலே வைக்கிறோம். தலைகீழ் பகுதி மேலே தெரிகிற மாதிரி நாம் இப்படி வைக்கிறோம். ஓகேங்களா?
இப்போ தையல் வந்து அந்த த்ரெட் பைப்பிங்கில் எங்கே இருக்கோ அதே இடத்துல தான் இப்போயும் நீங்கள் போடணும். எட்ஜ் வரைக்கும் இதே மாதிரி அடித்து விட்டுருங்க. இதை அப்படியே உள்பக்கம் திருப்பணும். திருப்பும்போது நம்ம த்ரெட் பைப்பிங் வச்சோம் இல்லையா, அந்த த்ரெட் பைப்பிங் மட்டும் நமக்கு வெளியில் தெரிகிற மாதிரி நாம் இதை திருப்பி விட்டுக்கணும். திருப்பி விட்டுட்டு நாம் லைனிங்கை உள்பகுதியில் வச்சு எப்படி அடிப்போமோ அதே மாதிரி மீதமுள்ள 3 சைடும் வச்சு அடிச்சுக்கலாம். இப்போ வந்து சில கிளாத்தில் அந்த பைப்பிங் பக்கத்தில் வந்து நமக்கு துணி தூக்குன மாதிரி தெரியும். இந்த மாதிரி பூனம் கிளாத்து இதெல்லாம் நம்ம அதையுமே இது மாதிரி நல்லா தெரிகிற மாதிரி அழுத்தி ப்ரெஸ் தையல் ஒன்று போட்டு விட்டுறலாம், சுருக்கம் எதுவும் இல்லாத மாதிரி. இதே மாதிரி இன்னொரு பீஸு, இது முன்துண்டுக்கு அது பின்துண்டுக்கும் இதே மாதிரியே ரெடி பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தும் கட் பண்ணி விட்டுறலாம். நான் ஒன்று தான் இதில் ரெடி பண்ணி காட்டியிருக்கேன், நீங்கள் 2 ரெடி பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போது இந்த மெயின் கிளாத்தும் சேர்ந்தா மாதிரி இருக்கிற மாதிரி வச்சுட்டு நம்ம வந்து எந்த அளவுக்கு தையலுக்கு விட்டோமோ, நீங்கள் 3/4 இன்ச்சில் இருந்து 1/2 இன்ச்சு 3/4 இன்ச்சு பிடிச்சா போதும், அதுக்கு மேலே பிடிக்க வேண்டாம். நாம் ஏற்கனவே கிராஸாக கட் பண்ணியிருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக எட்ஜில் வந்து நாம் ஈவனாக அடித்தாலே போதும். இப்போ ஓகே, நம்ம டாப் பகுதி வந்து ரெடி பண்ணிட்டோம். இப்போ நாம் மெயின் கிளாத்தோட கீழ்ப்பகுதியில் நாம் மடித்து 1/2 இன்ச்சு தான் விட்டுருக்குறோம். அதனால் இந்த 1/2 இன்ச்சுக்குள்ளே நாம் எப்படி ஓரம் அடிக்கிறது வந்து நல்லா சின்னதாக அடிப்போமோ அது மாதிரி மடித்து பட்டி போட்டுக்கலாம். ஓகே, இப்போ பட்டி போட்டாச்சு. இப்போது இதை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா 4ஆக மடிச்சுக்கிறோம். அதனுடைய இடுப்பு பகுதியை 4ஆக மடிச்சுட்டு சென்டரில் ஒரு நாட்ச்சு, அதுக்கப்புறம் வந்து அந்த 4ஆக மடிக்கும்போது 2 இடம் இருக்கும் இல்லையா, அந்த இடத்துலையும் நாட்ச் போட்டுக்கோங்க. அப்படின்னா தான் நமக்கு அந்த ஹிப்பு பகுதியில் வந்து ஃப்ளிட்ஸ் வைக்கும்போது ஈவனாக வரும். அதுக்காக தான். இப்போ இதுலேயும் 4 பகுதியாக பிரிச்சிடலாம். முன்பகுதியை சென்டரில் இது பண்ணிவிட்டு சைடு பகுதி ஜாயின் பண்ண பகுதி நமக்கு ஏற்கனவே தையல் இருக்குது. இப்போ நாம் மெயின் கிளாத்தும் சேர்ந்த மாதிரி இருக்கிற மாதிரி வச்சுட்டு ஃப்ளிட்ஸ் வைக்க ஆரம்பிக்கிறோம். ஃப்ளிட்ஸ் வந்து ஈவனாக வைக்கணும். ஒரு இடத்துல 1/2 இன்ச்சு ஃப்ளிட்டு, இன்னொரு இடத்துல 3/4 இன்ச்சு அந்த மாதிரி வைக்கக்கூடாது. ஆனால் நீங்கள் என்ன சைஸில் வேணாலும் வைக்கலாம். 1 இன்ச்சுலேயும் வைக்கலாம், 1 1/4 இன்ச்சுலேயும் வைக்கலாம். நான் 1/2 இன்ச்சு தான் வைக்கிறேன். ஏன்னா சின்னதாக இருக்கும்போது நல்லா அழகாக இருக்கும் குழந்தைங்களுக்கு, அதுக்காக தான். ஒரு பகுதியை நீங்கள் வைக்கும்போதே உங்களுக்கு புரியும் அந்த நாட்ச் வந்து எங்கே இருக்கோ. நாம் மெயின் கிளாத்தில் போட்ட நாட்சும் அந்த நம்ம டாப்பு தைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, டாப் பார்ட்ஸு, அந்த இடத்துல வர்ற நாட்சும் சேர்ந்த மாதிரி தைச்சிடணும். இதே மாதிரி சென்ட்ரு பகுதி ஜாயிண்ட் ஆகிற மாதிரி தைக்கணும். ஃபுல்லாக அதே மாதிரி பார்த்து வச்சிங்கன்னா ரவுண்டு ஃபுல்லாகவே ஈவனான ஃப்ளிட் வரும். அதுக்காக தான் அதெல்லாம் மார்க் பண்ணி பண்ணுறது. நாம் சுடிதார் பேண்ட்டுக்கு அந்த மாதிரி தானே அந்த பட்டியில் போய் ஜாயின் பண்ணுவோம் இல்லையா, அதே தான். ஓகே, இப்போ நாம் தைச்சி முடிச்சாச்சு. இந்த லைனிங் கிளாத்தில் வந்து நான் சென்டரை ஜாயின் பண்ணிவிட்டு கீழே பட்டி போட்டு வச்சுட்டேன். இப்போது நாம் ஏற்கனவே எடுக்கும்போது நாம் இந்த லைனிங் கிளாத்தை கரெக்டாக அதனுடைய ஹிப் அளவுக்கு தான் நாம் அளந்து எடுத்துக்கிட்டோம் இல்லையா. இதை அப்படியே வச்சு அடிக்கும்போது நம்மளுடைய ஹிப் சைஸுக்கு தான் அது பெர்ஃபெக்டாக இருக்கும். அதனால் நீங்கள் அதை அப்படியே வச்சு அடிக்க வேண்டியது தான்.
ரொம்ப இழுக்காமல் அப்படியே வச்சு அடிச்சிங்கன்னா கரெக்டாக வரும். எந்த டிஃப்ரெண்ட்டுமே இருக்காது. சிங்கிள் ஸ்டிச்சிங் போதும், டபுள் ஸ்டிச்சிங் வேண்டாம். ஓகே, இப்போ நம்ம மேக்ஸிமம் எல்லாம் முடிச்சிட்டோம். ஒன் சைடு நாம் ஏற்கனவே ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ இன்னொரு சைடு இருக்குது இல்லையா, அதை நாம் உள்பக்கமாக வச்சு ஆப்போசிட் சைடு நாம் எவ்வளவு தையலுக்காக பிடிச்சிருக்கோமோ அதே மாதிரி இந்த பக்கமும் பிடிச்சிக்கலாம். இப்போ லைனிங் கிளாத்து, மெயின் கிளாத்து எல்லாமே ஒரு 3 இன்ச்சுக்கு சேர்ந்தா மாதிரி வர்ற மாதிரி ஹிப் சைடில் வந்து ஸ்டிச் போடுங்க. அதுக்கு கீழே வர்ற பகுதி வந்து ஆட்டோமேட்டிக்காக லைனிங் மட்டும் தனியாக, மெயின் கிளாத் தனியாக தான் போடணும். இல்லைன்னா நம்ம மெயின் கிளாத் எவ்வளோ பெருசாக இருந்தாலும் இந்த லைனிங் வந்து நமக்கு உள்பக்கம் இழுத்து பிடிச்ச மாதிரி தான் இருக்கும், போடுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது. இப்போ மெயின் கிளாத்தை கீழ்ப்பகுதி பட்டி வந்து ஈவனாக இருக்கிற மாதிரி பிடிச்சிக்கிட்டு அடிச்சுக்கோங்க. லைனிங் கிளாத் ஜாயின் பண்ணதை மேல் பக்கமாக தூக்கி விட்டுட்டு இது மாதிரி பெர்ஃபெக்டாக வச்சு ஜாயின் பண்ணிக்கோங்க சைடு. இங்கே நீங்கள் 2 ஸ்டிச்சிங் போட்டுக்கலாம், நான் சிங்கிள் ஸ்டிச்சிங் தான் காட்டியிருக்கிறேன். ஓகே, நமக்கு இதுவும் முடிஞ்சிருச்சு. நம்ம வந்து கழுத்து, ஷோல்டர் அது எதுவுமே இதில் வைக்கல இல்லையா, அந்த மாதிரி டிசைன் கிடையாது. அதனால் இப்போ நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷோல்டர் பகுதியில் வைக்கிறதுக்காக இந்த மாதிரி டிசைன் ஒன்று ரெடி பண்ணுறோம். இதுக்கும் நான் த்ரெட்டு பைப்பிங் மாதிரி தான் ஏற்பாடு பண்ணியிருக்கிறேன். இங்கே பாருங்கள், ஒன் சைடு வந்து மடித்து அந்த த்ரெட் பைப்பிங் இருக்கிற மாதிரி வச்சுட்டு, ஆப்போசிட்டில் வந்து பிசுறு மடிச்சுட்டு அந்த த்ரெட் மட்டும் வெளியே தெரிகிற மாதிரி வச்சு அடிச்சிருக்கிறேன். இதோட உயரம் நான் 9 இன்ச்சு எடுத்திருக்கேன். அகலம் வந்து நமக்கு 1 இன்ச்சு இருக்கிற மாதிரி அடித்தாலே போதும். இது 1 இன்ச்சுக்கு 1.25 இன்ச்சுக்குள்ளே இருக்கும் நான் அடிச்சிருக்கிறது. அவ்வளோதான். இப்போது நம்ம வந்து என்ன ஹைட்டில் இதை வைக்க போகிறோம் அப்படின்னா 3.5 இன்ச்சு 3.5 இன்ச்சு டபுளாக ஃபோல்டு பண்ணும்போது 3.5 இன்ச்சு மொத்தம் 7 இன்ச்சு வரும். ஓகேங்களா? இதை எப்படி நாம் மார்க் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது சென்டர் பாயிண்ட்டு முதல்ல மார்க் பண்ணிக்கோங்க. சென்டர் பாயிண்ட்டு ஃபுல்லாக அளந்துட்டு சென்டர் பாயிண்ட் மார்க் பண்ணிவிட்டு, அந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து 2 பக்கமும் 2.25 இன்ச்சு 2.25 இன்ச்சு நான் மார்க் பண்ணியிருக்கிறேன். அந்த இடத்துல தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், அந்த ஷோல்டருக்கு ஜாயின் பண்ண போகிறோம். ஆப்போசிட் சைடும் அதே மாதிரியே மார்க் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நாம் தச்சு வச்சுருக்கிறத அப்படியே மார்க் பண்ணிக்கலாம். தையல் வந்து வெளியே தெரியாமல் இருக்கிறதுக்காக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அந்த எல்லோ கலர் ஸ்டிச்சிங் ஒன்று போட்டோம் இல்லையா, பைப்பிங்க்கு ப்ரெஸ் தையல், அது மேலேயே வர மாதிரி இதை வச்சு அடிச்சுக்கலாம். 2 பக்கமே அதே மாதிரி வச்சு அடிச்சுக்கலாம். இதை அடிச்சுட்டு அப்படியே நாம் புரட்டி விட்டு ஆப்போசிட் சைடு எந்த இடத்துல மார்க் பண்ணமோ அந்த இடத்துல வச்சு அடிச்சுக்கலாம். ஓகே, இப்போ நம்ம இதுக்கு ஒரு ஃப்ரண்ட் எது பேக் எதுன்னு தெரியணும் இல்லையா. நம்மளுடைய கவுனு 2 பக்கமும் ஒரே மாதிரி தான் தைச்சிருக்கோம். ஆனால் ஃப்ரண்ட்டு பேக்கு டிஃப்ரெண்ட் காட்டுறதுக்காக ஒரு குட்டியாக ஒரு நாட்டு. இப்போ இது வந்து நான் ஒரு 1 இன்ச்சு அகலத்துக்கு எல்லோ கலர் கிளாத்து எடுத்து நம்ம நாட்டை அடித்து திருப்போம் இல்லையா, அந்த மாதிரி நான் அடித்து திருப்பிக்கிறேன். இதுவும் ஒரு 8 இன்ச்சு 9 இன்ச்சுக்குள்ளே இருந்தாலே போதும், ரொம்ப பெருசாக தேவையில்லை. அவ்வளோதான், திருப்பிக்கிட்டாச்சு. 2 பக்கமும் நம்ம நாட்டுக்கு வந்து அந்த ட்ரையாங்கிள் ஷேப்பில் அடிப்போம் இல்லையா சுங்கு, அதே மாதிரி சிம்பிளாக தான் நான் அடிச்சிருக்கேன். அதை அப்படியே திருப்பிக்கிறோம். திருப்பிட்டு அதை ஒரு போ மாதிரி நான் சென்ட்ரு மார்க் பண்ணிக்கோங்க. சென்ட்ரு மார்க் பண்ணிவிட்டு
அந்த இடத்துல தூக்கி வைங்க. இப்போ எனக்கு அந்த கவுனில் வந்து ஒன் சைடு தான் நல்ல டிசைன் இருக்கிற மாதிரி இருக்குது இல்லையா, அந்த பகுதியில் நான் சென்ட்ரு மார்க் பண்ணிவிட்டு இது மாதிரி வச்சிடுறேன். ஓகே, நாம் இப்போ தச்சு முடித்தாச்சு. நம்மளுடைய கவுன் வந்து ரெடி ஆயிடுச்சு. நம்ம எந்த சிரமமும் இல்லாமல் ஷோல்டர் அகலம், நெக் அகலம், நெக்கோட உயரம் அது எந்த சிரமமும் கிடையாது. ஒரு ஸ்ட்ரெயிட்டாக கட் போட்டு நல்லா சூப்பரான ஒரு கவுன் வந்து தச்சிட்டோம். எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். ஃப்ராக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.